வணக்கம். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகின்ற செய்தி மிகவும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னவென்றால், நாம் எல்லோருமே நமது மனதிலே இறந்து போன உடல்களை சுமந்து கொண்டு திரிகின்றோம். என்ன சொல்லுகின்றீர்கள்? மனதிலே உடல்களா என்று கேட்பீர்கள். ஆமாம், இறந்து போன உடல்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால், நமது மனதிலே கடந்த காலத்தினுடைய பதிவுகள் நிறைய பதிவாகி இருக்கின்றன. நினைவுகள் என்று சொல்லுகின்றோம், மெமரி என்று சொல்லுகின்றோம் இல்லையா? அது வருடக்கணக்காக பதிவாகி இருக்கின்றது. பல்வேறு பதிவுகள் மிகவும் ஆழமாக இருக்கின்றன, சில பதிவுகள் லேசாக இருக்கின்றன, அந்த அளவுக்கு ஞாபகம் வருவதில்லை. ஆனால் பதிவுகள் எல்லாமே இருக்கின்றன. அதை மீறி பல்வேறு பதிவுகள் அழிந்துவிட்டன, அது ஒரு வேறு விஷயம், அதை தனியாக பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது மனதிலே பதிவாகி அந்த பதிவுகளை நாம் எப்பொழுது திருப்பி அழைத்தாலும் கிட்டத்தட்ட எதற்கு ஈக்குவலாக சொல்லலாம் என்றால், ஒரு இறந்த உடலுக்கு உயிர் கொடுப்பது போல் ஆகின்றது இல்லையா? இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எப்படி மறுபடியும் நம்ம நடமாடினால் எப்படி இருக்கும், அதுபோல் மனதிலே பதிவாக இருக்கக்கூடிய இறந்து போன சவங்கள், நினைவுகள், நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நாம் மறுபடியும் நினைப்பதன் மூலமாக அவற்றுக்கு உயிர் கொடுக்கின்றோம். அவை எழுந்து நடமாட ஆரம்பிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அவை நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. அந்த நினைவுகளுக்கு நாம் அடிமையாகிவிட்டு அதன்படி நாம் நடந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அந்த நினைவுகளின்படியே மற்றவர்களிடம் உறவாடுகின்றோம், பேசுகின்றோம், நடந்து கொள்கின்றோம். சமயத்திலே அது ஒரு போராட்டமாகவும் முரண்பாடாகவும் இருக்கின்றது, பிரச்சனைகளாக வெடிக்கின்றது, ஈவன் சண்டைகள் கூட நடக்கின்றன, போர்கள். ஏன்னா கடந்த கால நினைவுகள் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு துன்பமான நிகழ்ச்சி மனதிலே இறந்து போன உடல் என்று சொல்லலாம். வரிசையாக சவங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா, கிரேவ்யார்டு, கல்லறையில். அதுபோல் மனதிலே வரிசையாக நினைவுகள், பழங்கால நினைவுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிற்கு குற்றுயிரும் புலையுருமாக இருக்கின்றன. ஆனால் நாம் அவற்றை திருப்பி நினைப்பதன் மூலம் என்னவாகின்றது என்றால், அவை உயிர் பெறுகின்றன. நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் உயிர் கொடுக்கின்றீர்களோ அத்தனை தடவை அது வலிமையாகிவிடும், அது மறக்கவே முடியாத நினைவாகிவிடும். ஆனால் நினைக்காமல் இருந்தால் அவை தன்னையே அழித்து கொள்ளும், தானாகவே அழிந்துவிடும். இதுதான் மிகவும் இறைவனாக கொடுத்த பரிசு. நினைவுகள் எப்பொழுது திருப்பி அழைக்கப்படவில்லையோ, தட் இஸ் ரீகாலிங், அழைக்கப்படவில்லையோ, அவை தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துவிடும். அதன் மூலம் மனம் சுத்தமாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டாகின்றது. அதுதான் மனம் செம்மையாவது என்பது. யோசித்து பாருங்கள்.